இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பயத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க. அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி பயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது மூலயமா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு 2 ட்ரிக்கை மட்டும் சொல்லித்தரேன். பயத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது. பயத்தை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்மளோட கண்கள் வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பயப்படும் போது நம்மளோட கண்களை வந்து கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தலை வந்து கீழே குனிஞ்சு கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம், பயந்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது அந்த சுச்சுவேஷனை அப்படிங்கிறத அதை வந்து நம்ம கீழே வந்து பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் யோசிக்காமல் கண்களை நல்லா திறந்து நம்மளை சுற்றி என்ன இருக்குங்கிறத வந்து நல்லா சுற்றி பார்க்கணும். என்ன இருக்குது, நம்ம முன்னாடி வண்டி ஓடுது, அப்புறம் கார் போகுது, அப்புறம் பஸ்ஸு போகுது அப்படிங்கிறத அதை சுற்றி பார்க்கணும், கண்ணை நல்லா திறந்து. அடுத்து என்ன பண்ணணும்னா, சுற்றி பார்த்த பிறகு அனலைஸ் பண்ணுறீங்களா, பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா உடனே ஆக்ஷன் எடுக்கணும். அந்த வேலையை வந்து செய்யணும். இப்போ கார் ஓட்ட பயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம். நம்ம உடனே கார் ஓட்ட வேகமாக காரை டோரை திறந்து உள்ளே போய் சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அந்த பயம் வந்து போயிடும். கார் மெதுவாக முன்னாடி போக போக நம்ம அந்த பயம் வந்து அது நம்ம உடம்பு வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும். வேறு ஒன்றுமே இல்லை, சீக்கிரம் ஈஸி தான். பயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பயம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். பயத்தை வந்து புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அந்த சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பயம் வந்து சீக்கிரம் போயிடும். அதுக்கு தான் நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். அது என்னென்னா, கண்ணை திறந்து நல்லா பாருங்கள், சுற்றி என்ன நடக்குது, என்ன இருக்குது அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். கண்ணை வந்து நல்லா கருவிலேருந்து நல்லா திறந்து பாருங்கள். பார்க்க மட்டும் செய்யுங்க. அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணுன்ற அவசியம் தான். பார்த்துட்டு என்ன இருக்குது, ஓகே இதுதானா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்னு தோணிச்சுன்னா வேகமாக அந்த ஆக்ஷன் செஞ்சு முடிச்சிருங்க. அதை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருங்க. அந்த பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஓடி போயிடும். அதை விட்டுட்டு பயந்துக்கிட்டே இருந்தால் அந்த வேலையை வந்து நீங்கள் செய்யவே முடியாது. ஒரு பையன் இருந்தால் அவன் வந்து எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பான். அதுக்கு மாஸ்டர் வந்து சொன்னார், தம்பி நீ எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்க, நீ இந்த மாதிரி பண்ணிப்பார் அப்படின்ட்டு அவருக்கு ஒன்று சொன்னார். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்ணை மட்டும் நல்லா திறந்து சுச்சுவேஷனை வந்து அனலைஸ் பண்ணோன்னே அதை உடனே ஆக்ஷன் எடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ வந்து அந்த பையனும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை உடனே அவர் சொன்ன மாதிரி பண்ண பிறகு சிலம்பம் வந்து பயந்துக்கிட்டே இருப்பான். அந்த பையன் சிலம்பம் சுத்தம்போது சண்டை போடுறதுக்கு அவன் பயப்படுவான். அப்படி பயப்படும்போது அவனுக்கு வந்து மாஸ்டர் வந்து இந்த இதை சொன்னார், ஃபஸ்ட்டு வந்து நல்லா கண்ணை திறந்து பாரு, எதிரி வந்து எந்த மாதிரி இருக்கார், எந்த பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிற கண்ணை திறந்து நல்லா பாரு. பார்த்தா தான் தெரியும். கண்ணை வந்து மூடி இருந்தால் பயந்துக்கிட்டு மூடி வச்சுருப்பாங்க பயத்தினால. அப்படி இருந்தால் பார்க்க முடியாதுல்ல. பார்த்தா தானே அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணால் தான் பிரெயினால் இது பண்ண முடியும். இந்த மாதிரி தான் வருவாங்க, தாக்குவாங்க எதிரி அப்படிங்கிறத அப்போ தான் மூளையால் வந்து இது பண்ண முடியும். அப்படி பண்ணால் தான் அடிக்க வர தெரிஞ்சு தடுப்படா தம்பி அப்படின்னு சொன்னார் அந்த என் பையன்கிட்ட. அந்த பையன் இப்போ நல்லா சிரமம் சுற்றுதான், நல்லா விளாடுதான். பயத்தை வந்து அவனும் பயந்துகிட்டே இருந்தனால அவனுக்கு ஒரு தடையாகவே இருந்தது. சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். அது சைலண்ட்டாக இருந்தாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி வந்துச்சோ அது வந்த மாதிரியே போயிடும். அதை நம்ம எதுவுமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதை பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தால் இப்போ காலமெல்லாம் பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதை வந்து நான் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கணும், உடனே எடுக்கணும். எதுக்குமே பயப்படாதீங்க. கடவுள் வந்து எப்பவுமே கூடவே இருப்பார். யாருக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு கரெக்டுனா செய்யுங்க, தப்புனா செய்யாதீங்க. இன்றைக்கே போய் உங்களுக்கு பயம் எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் இன்றைக்கே போய் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள். பயத்தை வந்து போக்குங்க. ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உடனே இப்போயே பண்ணுங்கள். வண்டி ஓட்ட பயமாக இருந்துச்சுன்னா அதை உடனே இப்போயே பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே கிடையாது. தொழில் தொடங்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கே அதை பண்ணுங்கள். அதுக்கான ஸ்டார்ட் இன்றைக்கே வெளியே போடுங்க. பிரபஞ்சம் வந்து உங்கள் கூடயே இருக்கும். நீங்கள் கேட்குறதெல்லாம் என்ன சொல்லணும்னா அது வந்து
தந்தேன்னு தான் சொல்லணுமே தவிர அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லாது. நீங்கள் வந்து அது கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக அது கொடுக்கும். நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பயத்தை மட்டுமே அது உங்களுக்கு கொடுக்கும். தேங்க்யூ.